செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்படுவாங்க. அப்போ சர்ப்பதோஷம்னு சொல்ற நாகதோஷத்தை பார்த்து பயப்படுவாங்க. இது 2 தான் மக்களுக்கு பிரதானமாக தெரியக்கூடிய தோஷங்கள். பட் அத தாண்டி கிட்டத்தட்ட 16 வகையான தோஷம் இருக்கு. அது நீண்ட நெடிய விஷயம். அது எல்லாருமே எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. மேஜரா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விஷயம் தான். செவ்வாய் தோஷம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதில மாற்று கருத்து கிடையாது. அது ரொம்ப எளிமையான விஷயம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒண்ணும் கிடையாது. வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான் சன்னதிக்கு போணும். எந்த கோயிலுக்கு போனாலும். செவ்வாய் தோஷம் உங்களுக்கு யாரு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களோ, இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்றீங்களோ, இது போன்ற அன்பர்கள் நேரடியா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. அர்ச்சகர்ட்ட அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பெயரால அர்ச்சனை பண்ணுங்க. விபூதி குங்குமத்த வாங்கிக்கங்க. அத எடுத்துன்னு உங்க வீட்ல வச்சு, உங்ககிட்ட இருக்கிற விபூதி குங்குமத்தோட கலந்து தொடர்ந்து வணங்கின்னு வாங்க. நிச்சயமாக அந்த தோஷங்கள் மேக்ஸிமம் நீங்கி, உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், தடைப்பட்ட திருமண வாழ்க்கை எதுவா இருந்தாலும், அந்த தடையை விலக்கக்கூடிய தன்மை அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டு.